ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு தேங்காய் சாதமும் கோவக்காய் வறுவலும் தான் பார்க்க போறோம். லஞ்ச் பாக்ஸுக்கு இது ரொம்பவே அல்டிமேட்டா இருக்குங்க. நம்ம இந்த காரம் கம்மியா இருக்கிற மாதிரி ஃப்ரைட் ரைஸோ இல்ல தயிர் சாதம் செய்யும்போது இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பைசியா வறுவல் வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு ஒரு 400 கிராம் அளவுக்கு கோவக்காய் நல்லா நீள நீளமா சன்னமா கட் பண்ணியிருக்கேன். நீங்க ரவுண்ட் ரவுண்டா கூட கட் பண்ணிக்கலாம். நீங்க எப்படி பண்றதா இருந்தாலும் நல்லா கொஞ்சம் சன்னமா கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃப்ரை பண்ணும்போது நல்லா இருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்கிறேன். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 3/4 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்க்கிறேங்க. அது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்க்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இவ்வளவுதான் ப்ரொபோர்ஷன் இதுக்கு. இவ்வளவுதான். கூட வேணும்னா ஒரு 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. எல்லாமே கொஞ்சம் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி கலந்து விட்டுக்கலாம். அப்பதான் அந்த பொடி எல்லாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும் காயில. நல்லா இப்படி கை போட்டு கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு தெளிச்சு பிசைஞ்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப நீர்த்து போயிடவும் கூடாது. ரொம்ப கெட்டியா இருந்தா மசாலா வந்து அந்த காயில பிடிக்காது. அதனால கொஞ்சம் தண்ணி தெளிச்சு தெளிச்சு கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப கொலன்னு பஜ்ஜி மாவு பதத்துக்கும் பிசைஞ்சிட வேண்டாம். ரொம்ப எண்ணெய் இழுக்கும் அப்படி இருந்ததுன்னா. அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு தெளிச்சு பிசைஞ்சுக்கோங்க. இதே மெத்தடுங்க இந்த கோவக்காய்க்கு பதிலா நீங்க மஞ்சள் பூசணி பரங்கிக்காய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கும். அதே மாதிரி புடலங்காயிலையும் பண்ணலாம். இது ஒரு 1 மணி நேரம் ஊறட்டுங்க. அப்பதான் நல்லா இருக்கும். இப்ப அது ஊறுறதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம சாதம் தாளிச்சுக்கலாம். நான் சாதம் குக்கர்ல வச்சிருக்கேன். 1 1/2 டம்ளர் அளவுக்கு சாதம் எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்ப நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் கடாயில. தேங்காய் சாதம் நல்லெண்ணெய், வரமிளகா ஃப்ளேவர்ல செஞ்சு பாருங்க, செம்மையா இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுமே கடுகு, கடலை பருப்பு, உளுந்து பருப்புலாம் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி முந்திரி, முந்திரி அல்லது வேர்க்கடலை இல்ல 2மே கூட சேர்த்துக்கலாம். ஒரு 5 அல்லது 6 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அந்த வரமிளகாயும் இந்த எண்ணெயில வறுத்தாதான் உங்களுக்கு அந்த காரம் இறங்கும். அதனாலதான் பருப்போடவே நான் வரமிளகாவும் சேர்த்துட்டேன். கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இப்ப பருப்பு வறுபடுற நேரத்துல வரமிளகாவும் நல்லா வறுபட்டு காரம் நல்லா இறங்கிரும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மூடி தேங்காய் நான் துருவி வச்சிருக்கேன். அந்த ஒரு மூடி தேங்காயும் உள்ள சேர்த்துட்டேன். அதாவது 2 டம்ளர் அரிசிக்கு ஒரு மூடி கரெக்டா இருக்கும். நான் இன்னைக்கு 1 1/2 டம்ளர் தான் வச்சிருக்கேன். இருந்தாலும் நான் ஒரு மூடி எடுத்துட்டேன். தேங்காய் நிறைய இருந்தா தானே தேங்காய் சாதம் நல்லா இருக்கும். தேங்காய் ஒரு நிமிஷம் எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சிருந்த சாதத்தை உள்ள சேர்த்துக்கலாம். ஆற வைக்காம நம்ம சேர்த்தோம் அப்படின்னா குழஞ்சிருங்க. அதனாலதான் ஆற வச்சு சேர்க்கணும். 3/4 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு இப்பயும் ஆன்ல தான் இருக்கு. ஏன்னா சாதம் நல்லா ஆறிடுச்சு பாருங்க. கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். தாளிச்சு அப்பவே சாப்பிட போறோம்னா சாதம் சேர்த்ததுக்கு அப்புறம் கூட நம்ம தேங்காய் துருவல் சேர்த்து கலந்துக்கலாம். ஆனா லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் கொடுக்கும்போது சும்மா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அப்புறம் சாதம் சேர்த்தோம்னா கொஞ்சம் கெட்டு போகாம இருக்குங்க. அதனால தேவைப்பட்டா வேணும்னா கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை இதுக்கு தேவையில்லைதான், இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஆப்ஷனல் தான். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு என்னதான் விதவிதமா காரசாரமா கலர்ஃபுல்லா பண்ணாலும் இந்த தேங்காய் சாதமோட டேஸ்ட் தனிதாங்க. சாதம் ரெடி ஆயிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த டைம்ல அந்த நம்ம கோவக்காய் எடுத்து வச்சிருந்தோம் பாருங்க, அதுவும் நல்லா ஊறிடுச்சு. 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிருச்சு. இப்ப எடுத்து கலந்துக்கலாம். இதுல வந்து முட்டை சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம அளவா தண்ணி ஊத்தி பிசைஞ்சதுனால மசாலா எல்லாமே காயில நல்லாவே ஒட்டி இருக்கு. இப்போ ஒரு பேன்லயோ இல்ல கடாயிலயோ அளவா கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு நம்ம இதை அப்படியே ஒவ்வொன்றா தனித்தனியா கொஞ்சம் பிரிச்சு பிரிச்சு போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ணணும், அவ்வளவுதான். எப்பயும் நம்ம மத்ததெல்லாம் டீப் ஃப்ரை பண்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணா கொஞ்சம் கரிஞ்சு ஒரு மாதிரி ஆயிரும். அதனால ஒரு 3/4 பதத்துக்கு டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்பவே சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் சரி. டிஃபனுக்கு எடுத்துட்டு போனா நீங்க என்னதான் டீப் ஃப்ரை பண்ணாலும் அது வந்து கொஞ்சம் வதங்கி தான் இருக்கும். ஆனாலும் என்னங்க, பொரியலா சாப்பிடுறதுக்கு இந்த மாதிரி சாப்பிடுறதுக்கு குழந்தைகளுக்கு பிடிக்கும். எப்பயும் பொரியலா செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. எண்ணெயில டீப் ஃப்ரை பண்றது அன்ஹெல்தி தான். இதுல இருக்கிற சத்துக்கள் பாதி போயிரும் தான். பட் இருந்தாலும் எப்பவாவது ஒரு தடவை செய்யறதுக்கு ஓகே தாங்க. வேணும்னா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க. சூப்பரான காம்பினேஷன். ட்ரை பண்ணுங்க.